பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் ஆச்சும் வீடை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு தான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்திருந்தேன். ஆனால் காலையில் திரும்பவும் தலைகீழாயிருச்சு. சரி அவங்க எந்திக்கிறதுக்குள்ளாடி நம்ம ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் எந்திரிச்சதுமே பார்த்துட்டு இருந்தேன். பசங்க எப்போவுமே சோஃபாவில் தான் ஏறி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால் ஃபுல்லாக டஸ்ட் எல்லாமே சோஃபாவில் தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே கீழே டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ரோபோட்டை ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து ரோபோவை ஆன் பண்ணி விட்டுருவேன். அது வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுரும். நமக்கு இது இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்து வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிட்டேன். இதெல்லாம் லோட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளாடி வரதுக்குள்ளாடி பார்த்திங்கன்னா 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. இவங்க எந்திரிச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே ஓடாது. இவங்க பின்னாடி தான் நடக்கிறது மாதிரி இருக்கும். எந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகலை, அதுக்குள்ளாடி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெரியவன் என்ன திங்ஸ் வச்சுருக்கானோ அதுதான் சின்னவனுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள 2 பேரும் சமாதானப்படுத்தி இருக்கிறதுக்குள்ளாடி ஒரு நாள் போகிறதே தெரியாது. இனி டே ஃபுல்லாகவே இவங்க பின்னாடி தான் நான் சுற்றுறது மாதிரியே இருக்கும். இப்படி தான் என்னோட டே